2026 ஆண்டு இறுதிக்குள் மலேசியா இத்தாலியிடமிருந்து மெரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் எனப்படும் கடற்படை ரோந்து விமானத்தை பெறும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூருடீன் தெரிவித்திருக்கின்றார். 16வது பொதுத் தேர்தலில் PKR கட்சி சீனர்களின் வாக்குகளை இழக்க நேரிடும் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH17 விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது என்று ஐநாவின் சிவில் விமான போக்குவரத்து மன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சபா மாநில சட்டமன்ற தேர்தலை GRS, தேசிய முன்னணி, நம்பிக்கை கூட்டணி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார்கள் என்று தஸ்மேனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜேம்ஸின் கோடி காட்டியிருக்கின்றார். முதுமலையில் வளர்ப்பு யானைகள் முகாமை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பார்வையிட்டார். இதன் காரணமாக யானைகள் முகாமிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அணு ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை யாரும் மிரட்ட முடியாது. இந்தியா மே 7ஆம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்து வாயிலாக உலக மக்களுக்கு அதன் வலிமையை நிரூபித்துள்ளது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அந்நாட்டு தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. சட்டவிரோதமாக போதைப் பொருளை கடத்திய விவகாரத்தில் பிரிட்டன் நாட்டு பெண் இலங்கை அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். ACL 2 எனப்படும் ஆசிய வெற்றியாளர் கிண்ண 2 இறுதி ஆட்டம் சிங்கப்பூரில் நடைபெற உள்ள நிலையில் விஷான் அரங்கம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாட்டத்தில் லயன் சிட்டி சைலஸ் அணி சார்ஜா அணியுடன் பலப்பரீட்சை நடத்துகின்றது. IPL கிரிக்கெட் போட்டி மீண்டும் மே 17ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் எதிர்வரும் ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.